இந்த அருமையான செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களை பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகிறேன். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயா எல்டர் இளையவர்களுக்காக இருக்கிறாங்க. அவர் மூலமாக அதை வார்த்தையை கேட்போம். அதற்கு பின்பாக நமக்கு திருவிருந்து இருக்குது. எனவே அதற்கும் நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஓவர் டு எல்டர் லேனி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை நான் இந்த மாலை வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 1வது நிருபத்திலிருந்து நாம் செய்தியை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து அதனுடைய கடைசி வரை இருக்கின்ற பகுதியிலிருந்து சுருக்கமாக நான் பேசி செல்ல நான் விரும்புகின்றேன். இந்த முதல் 4 அதிகாரங்களும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த திருச்சபை எழுதுகின்ற பொழுது ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தான் அதை எழுதுகின்றார். எதற்காக என்றால் அந்த சபையானது பிரிவுபட்டிருக்கின்றது. சபையானது தலைவர்களின் கீழ் பிரிவுபட்டிருக்கின்றது. ஒரு கூட்டத்தார் நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும், இன்னொரு கூட்டத்தார் நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவர்கள் என்று இவ்வண்ணமாக தலைவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் பிரிவுபட்டவர்களாக அந்த திருச்சபையானது காணப்படுகின்றது. அது அங்கே இருக்கின்ற ஒரு பிரச்சனை, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் இந்த கடிதத்தை அவர் எழுதுவார். ஆனால் முதலாவதாக அவர் சொல்கின்ற அட்ரஸ் பண்ணுகின்ற பிரச்சனை என்னவென்றால் இந்த பிரிவு இருக்கின்ற பிரிவு சபையில் இருக்கின்ற பிரிவை குறித்து. எனவே இந்த 4 அதிகாரங்கள், முதல் 4 அதிகாரங்களும் ஒரே ஒரு காரியத்தை தான் அவர் சொல்வார். என்னவென்றால் சபையில் பிரிவினை இருக்கக்கூடாது. சபையில் பிரிவினை இருக்கக்கூடாது என்பதை அவர் சுருக்கமாக சொல்லிவிட்டு அவர் சென்றிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. மாறாக 4 அதிகாரங்களை உபயோகித்து சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் என்ன செய்வார் என்றால் விளக்கி கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருப்பார். ஏனென்றால் இது கொரிந்து திருச்சபைக்கு இருந்த பிரச்சனை மாத்திரம் கிடையாது, இன்றைக்கு எல்லா சபைகளிலும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை. 6 நாட்கள் நாம் இந்த உலகத்தில் நாம் வேலை செய்கின்றோம், பலவிதமான நிறுவனங்களில் வேலை செய்கின்றோம். அந்த நிறுவனங்களில் அவர்கள் சில நடைமுறைகளை வைத்திருப்பார்கள், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்று சொல்வார்கள். சில வேளைகளில் அது எது அவர்களுக்கு வேலை செய்யுமோ அதை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உபயோகிப்பார்கள் அந்த நிறுவனங்களில். நாம் 6 நாட்கள் வெளியில் வேலை செய்கின்றபடியினால், நிறுவனங்களில் வேலை செய்கின்றபடியினால், அங்கு எது சரியாக வேலை செய்கின்றதோ அதை நேச்சுரலாக நாம் என்ன பண்ணுவோமே என்றால் அதை நாம் திருச்சபைக்குள்ளாக எடுத்துக்கொண்டு வருவது ஒரு சாதாரண காரியம். ஏனென்றால் அது அங்கே வேலை செய்கின்றது, அந்த இடத்தில் அது வேலை செய்கின்றது. எனவே சபையிலும் நாம் என்ன செய்யலாம் என்றால் அதை செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வருவது பொதுவாக நாம் எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு காரியம். ஆனால் அதுதான் அங்கே நடந்தது, கொரிந்து திருச்சபையில் நடந்தது தான். எனவே அதன் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கின்றார் என்றால் அந்த திருச்சபைக்கு எழுதி சபையானது எப்படி இருக்க வேண்டும், சபையினுடைய தலைவர்கள், அதனுடைய ஊழியங்கள், சபை மக்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த 4 அதிகாரங்களிலும் சில காரியங்களை அவர் என்ன செய்வார் என்று விளக்கி சொல்லுவார். எனவே நாம் சுருக்கமாக சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை நாம் புரிந்து கொள்வோமே என்றால் உண்மையான ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், அந்த திருச்சபையில் இருக்கின்ற தலைவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா, அந்த சபை மக்கள் உண்மையாக தேவனை வழிபடுகின்றார்களா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றார்களா என்று சொல்லிக்கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 3வது அதிகாரத்தில் இந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு வருவார். எனவே இதை இந்த 3வது அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்வோமே என்றால் உண்மையில் சபை எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மாலும் ஓரளவு சபையை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதில் ஏற்கனவே இந்த 9 வசனங்களை இதற்கு முன்பான செய்தியில் நான் உங்களோடு பேசுகின்ற பொழுது நான் பேசியிருக்கின்றேன். அதாவது சபையானது முதல் 4 வசனங்களில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுவார். கொரிந்து திருச்சபையை பார்த்து நீங்கள் வளரவில்லை, நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும்.
எனவே நீங்கள் வளரவில்லை, வளராதபடியினால்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, எனவே ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் வளர வேண்டும். அதற்கு வளர்வதற்கு என்ன இருக்கின்றதெல்லாம் நாம் பார்த்து இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் அதை பார்க்க போவதில்லை. அடுத்து அவர் அங்கே சொல்கின்ற பொழுது, இந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சபையில் இருக்கின்ற தலைவர்கள், நிறுவனங்களில் நீங்கள் தலைவர்களை பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுக்குள்ளே என்ன இருக்குமே என்றால் போட்டி இருக்கும். நான் செய்வது பெரிசா, நீ செய்வது பெரிசா, நான் செய்கிறது சரியா, நீ செய்கிறது சரியா என்று சொல்லிக்கொண்டு வெளி நிறுவனங்கள் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் எல்லா இடத்திலும் மக்கள் மத்தியில் அங்கு போட்டி இருப்பதை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் பார்க்க முடியும். ஆனால் சபையில் அப்படி வரலாமா என்றால் அது வரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை அவர் சொல்லிக்கொண்டு வருவார். அதாவது சபையில் இருக்கின்ற ஊழியமானது ஒருவர் செய்கின்ற ஊழியம் அடுத்தவர் செய்கின்ற ஊழியம் என்னவென்றால் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுகின்றது, அதென்றால் அதை அதோடு மெருகூட்டுகின்றது, அதோடு சேர்ந்து இருக்கின்றதை தவிர அது கம்பீட்டிங் கிடையாது. அப்படி என்றால் ஒன்றுக்கொன்று அது போட்டி விடுவது கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு வருவார். அப்படி என்றால் அடுத்து நம்மிடத்தில் கேள்வி, அப்படி என்றால் அவர்களுக்குரிய பரிசு எப்படி கிடைக்கும்? பாருங்கள், அவர்கள் போட்டியிடவில்லை என்றால், அவர்கள் அந்த விளைவை காட்டவில்லை என்றால் எப்படி அவர்களுக்கு கிடைக்கும்? நான் நிறுவனங்களில் வேலை செய்கின்ற பொழுது நமக்கு எதனுடைய அடிப்படையில் அவர்கள் ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கொடுப்பார்களே என்றால், நாம் எந்த விதமான விளைவை ரிசல்ட்டை நாம் ப்ரொடியூஸ் பண்ணுகிறோம் என்பதை வைத்து தான் அவர்கள் என்ன செய்வார்களே என்றால் நமக்கு ஊதிய உயர்வு கொடுக்கின்றது. நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்வீர்கள் என்று சொல்லிக்கொண்டு யாரும் பார்க்க மாட்டார்கள். நீங்கள் என்ன கம்பெனிக்கு நீங்கள் என்ன உங்களால் என்ன அவர்களுக்கு விளைவு வந்திருக்கின்றது என்று தான் பார்ப்பார்கள். ஆனால் திருச்சபையானது அப்படி கிடையாது. திருச்சபையில் தேவன் எதனை வைத்து அவருக்கு பரிசு கொடுக்கின்றாரே என்றால், அவர்கள் உண்மையாக எப்படி தங்களுடைய ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற ஊழியங்கள் வேறு, ஒவ்வொரு தலைவர்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கின்ற ஊழியங்கள் வேறு, ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கின்ற ஊழியங்கள் வேறு. அவர்களுக்கு கிடைக்கின்ற பரிசானது எதனுடைய அடிப்படையில் என்றால், அவர்கள் எவ்வளவு சிரத்தை எடுத்து அந்த ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை தவிர, அவர்கள் எத்தனை பேரை உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றோ எவ்வளவு செய்திருக்கிறார்கள் என்பதனுடைய அடிப்படையிலோ கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கே சொல்லிக் கொண்டு வருவார். ஏனென்றால் இந்த ஊழியத்தை நாம் தனியாக செய்வது கிடையாது. நாம் யாரோடு செய்கின்றோமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் தேவனோடு நாம் என்ன செய்கின்றோமே என்றால் இந்த ஊழியத்தை நாம் செய்கின்றோம். எனவே இந்த ஊழியத்தில் வருகின்ற ரிசல்ட், அதனுடைய விளைவானது நம்மிடத்தில் கிடையாது. நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை என்ன செய்ய வேண்டுமே என்றால் மிகவும் கவனமாக நாம் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்வாரே என்றால் அந்த இடத்தில் அவர் சொல்லிக் கொண்டு வருவார். காரணம் இதுதான், அந்த மக்கள் பிரிவுபடுத்தி இருக்கின்றார்கள். பவுல் செய்ததுதான் சரி அல்லது அப்போலோ செய்தது சரி என்று சொல்லிக்கொண்டு அவள் தங்களுக்குள்ளே என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் கூறு போட்டு வைத்திருக்கின்றார்கள். அதுதான் காரணம். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை அவர் பார்க்கின்ற பொழுது ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு திருச்சபையினுடைய ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் என்ன செய்வாரே என்றால் இங்கு சொல்லிக் கொண்டு வருவார். பாருங்கள், இந்த ஊழியத்தை இங்கே சொல்கின்ற பொழுது ஒரு கட்டடத்தை அவர் என்ன செய்வாரே என்றால் உதாரணம் காட்டி அந்த இடத்தில் அவர் விளக்குவார். இந்த கட்டடம் எப்படி என்றால், ஒரு மனுஷன் நாம் எடுத்து பார்ப்போம். நாம் பார்க்கின்ற பொழுது சிங்கப்பூரில் ஏராளமான கட்டடங்களை அவர்கள் கட்டுகின்றார்கள். நம்முடைய திருச்சபையும் கூட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக 2 வருடங்கள் எடுத்து நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்றால் இதை புதுப்பித்திருக்கின்றோம். இந்த திருச்சபையை புதுப்பிக்கின்ற பொழுது அல்லது ஒரு கட்டடத்தை கட்டுகின்ற பொழுது அதில் எப்படி இருப்பார்கள் என்றால் ஏராளமான மக்கள் அதில் தங்களுடைய கடமைகளை அவர்கள் செய்திருப்பார்கள். நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் அஸ்திபாரம் போட்டிருப்பார்கள், ஒரு சிலர் அங்கிருக்கின்ற பீமை கட்டியிருப்பார்கள், அது கிராஸ் பீம் போட்டிருப்பார்கள், கூரை போட்டிருப்பார்கள். ஒவ்வொருவரும் என்ன செய்திருப்பார்கள் என்றால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் செய்திருப்பார்கள். அதே தான் தேவனுடைய ஊழியமும் கூட. தேவனுடைய ஊழியம் என்று வருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதை சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் இந்த இடத்தில் என்ன செய்வாரே என்றால் சொல்லிக்கொண்டு வருவார். பாருங்கள், இந்த ஊழியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பில்டிங் கட்டுகின்ற பொழுது அஸ்திவாரத்தை போடுகின்றவர் நன்றாக போட்டுவிட்டார். ஆனால் ஒருவேளை அந்த கூரை போடுகின்றவர் சரியாக போடவில்லை என்றால் அதற்கு என்ன ஆகிவிடும், அந்த பில்டிங்க்கு என்ன ஆகிவிடும் என்பது நமக்கு தெரியும். கூரை என்ன செய்துவிடும், கொஞ்ச நாள் கழித்து கூரை போய்விடும். அதனுடைய அஸ்திபாரம் இருந்தால் கூட அந்த பில்டிங்கை வைத்து நமக்கு என்ன இல்லை என்றால் எந்த விதமான ஒரு லாபமோ ஒரு யூஸோ அதற்கு கிடையாது. அதே போல் தான் இங்கே திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது திருச்சபையில் ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஒழுங்காக கிரமமாக செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் என்ன செய்வாரே என்றால் இந்த பகுதியில் அவர் சொல்லிக்கொண்டு வருவார். இங்கே பார்க்கின்ற பொழுது பாருங்கள், ஒரு
ஒரு ஒரு கட்டடத்தை அவர் காட்டுகின்றார். அந்த கட்டடத்தில் அஸ்திபாரத்தை அவர் காண்பிக்கின்றார். இந்த அஸ்திபாரத்தின் மேல் என்ன செய்யப்படுகிறது என்றால் இந்த கட்டடமானது கட்டப்படுகின்றது. இந்த கட்டடத்தை எதை வைத்தெல்லாம் கட்டுகின்றார்கள்? ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் 12வது வசனம், பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். பாருங்கள், இந்த காரியங்களை வைத்துக்கொண்டவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் கட்டுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கட்டடத்தை கட்டியிருக்கின்றார்கள், அஸ்திபாரத்தை போட்டிருக்கின்றார்கள். அஸ்திபாரத்திற்கு மேல் வெள்ளி இருக்கின்றது, பொன் இருக்கின்றது, விலை உயர்ந்த கற்கள் இருக்கின்றன, அதே நேரம் மரம் இருக்கின்றது, வைக்கோல் இருக்கின்றது, புல் இருக்கின்றது. இப்பொழுது அங்கே தீ வருகின்றது. தீ இந்த பில்டிங்கில் அது தீ தாக்குகின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால் இந்த அஸ்திபாரமானது நிலைநிற்கும். இந்த கல் பார்க்கின்ற பொழுது விலையேறப்பெற்ற கல் மற்றும் பொன் இவைகள் நிலைநிற்கும். ஆனால் எது நிலை நிற்காது என்றால் புல், வைக்கோல், மரம் இவற்றால் செய்யப்பட்டது என்ன செய்யுமே என்றால் அது அழிந்து போய்விடும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் சொல்லிக்கொண்டு வருகின்றார். அப்படி என்றால் இந்த திருச்சபையானது எதனுடைய அடிப்படையில் கட்டப்பட்டிருக்க வேண்டுமே என்றால் தேவன் திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் அவர் கட்டளை கொடுத்திருக்கின்றாரோ அதன்படி இந்த திருச்சபையானது என்ன செய்யப்பட வேண்டுமே என்றால் கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தன்னுடைய கடமை என்ன செய்திருக்கின்றேன், நான் செய்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். போடுங்கள் 10வது வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிப்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒரு அதன் மேல் கட்டுகிறான் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அஸ்திபாரத்தை போட்டிருக்கின்றார். ஒரு திருச்சபையுடைய அஸ்திபாரம் எப்பதன் மேல் இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அதுதான் அவர் என்ன செய்வாரே என்றால் ஒரு பின்னாடி அவர் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருப்பார். பாருங்கள், போடப்பட்ட அஸ்திபாரമായ கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனும் கூடாது. எனவே திருச்சபை என்று வருகின்ற பொழுது திருச்சபையினுடைய முக்கியமான போதனை எங்கே இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய நபர், அவருடைய கிரியையை குறித்து தான் அது இருக்க வேண்டுமே தவிர வேறு எதையும் குறித்து இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அங்கு காட்டுகின்றார். நீங்கள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் போன வருடம் நாம் பார்த்தோம். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், அவருடைய போதனைகள் எல்லாம் அவர்கள் திருச்சபையை தொடங்குகின்ற பொழுது எந்த இடத்துக்கெல்லாம் சென்று திருச்சபையை தொடங்கினார்களோ அந்த இடத்திலெல்லாம் அவர்கள் என்ன செய்திருப்பார்களே என்றால், என்னதான் போதித்திருப்பார்களே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, கல்வாரியில் அறையப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் அவர்கள் என்ன செய்திருப்பார்களே என்றால் போதித்திருப்பார்கள். எல்லா இடத்திலும் நம்மால் பார்க்க முடியும். எனவே நம்முடைய திருச்சபையுடைய அஸ்திபாரம் எங்கே இருக்க வேண்டுமே என்றால் திருச்சபையுடைய அஸ்திபாரமானது வேறு எதன் மேலும் இருக்கக்கூடாது. அந்த திருச்சபையினுடைய அஸ்திபாரமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே தான் நம்முடைய ஊழியம், நீங்கள் எந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது போதிக்கின்ற ஊழியமாக இருக்கலாம், மற்ற ஊழியங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் முதலாவது நாம் செய்கின்றது என்னவென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்கின்றது. பாருங்கள், ஒருவேளை நாம் ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றோமே என்றால் அந்த ஊழியத்தில் முதலாவது என்ன செய்வார்களே என்றால் அவர்கள் சென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் என்ன செய்வார்கள், மற்ற மக்களுக்கு அவர்கள் போதிப்பார்கள். அடுத்து இருக்கின்றவர்கள், திரும்ப மற்ற ஊழியத்தை செய்கின்றவர்கள், அவர்களும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த வேதம், திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய கொள்கைகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறதோ அதை தான் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவர்கள் போதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இங்கு இருக்கின்றதான இந்த பொன், வெள்ளி மற்றும் கற்களை நாம் பார்க்கின்ற போது அது எதை குறிக்கின்றது என்றால் உண்மையான உபதேசத்தை குறிக்கின்றது. திருச்சபை போதிக்கின்ற உண்மையான வேதத்தினுடைய உபதேசங்களை அதை குறிக்கின்றது. ஆனால் மரம் அல்லது புல் அல்லது வைக்கோல் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது எதை காண்பிக்கின்றது என்றால் மனுஷனுடைய போதனையை காண்பிக்கின்றது. சரியான வேத போதனையை அது என்ன செய்யவில்லை என்றால் காண்பிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே திருச்சபை என்று வருகின்ற பொழுது நீங்கள் எந்த திருச்சபையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த திருச்சபையில் உண்மையான போதனைகளும் போதிக்கப்படுவதுண்டு. சில வேளைகளில் உண்மையல்லாத மனிதருடைய போதனைகளும் போதிக்கப்படுவது உண்டு. ஆனால் இது எங்கே விளங்குமே என்றால், எங்கே தான் இது உண்மையான போதனை, அந்த திருச்சபை எப்படி இருக்கின்றது என்று அதனுடைய முடிவு தெரியுமே என்றால் நியாய தீர்ப்பு நாளில் தான் என்ன செய்யுமே என்றால் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். பாருங்கள், இன்றைக்கு திருச்சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு மாதிரியாக வளர்கின்றது. சில திருச்சபைகள் நன்றாக வளர்ந்திருக்கக்கூடும், சில திருச்சபைகள் நன்றாக வளர்ந்திருக்காது. இந்த திருச்சபைகள் நன்றாக வளர்ந்திருக்கின்ற திருச்சபையை அதனுடைய போதனைகள் நன்றாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் எடுத்துக்கொள்ளலாமா என்றால் நாம் அப்படியும் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
அந்த போதனை என்ன இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுதுதான் தெரியுமே என்றால் நியாய தீர்ப்பு நாளில்தான். என்று அக்கினியினால் அந்த அந்த கட்டடமானது சோதிக்கப்படுகின்றதோ அன்றைக்கு தான் என்ன தெரியுமே என்றால் அது எப்படி போதிக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு சொல்வதை நம்மால் பார்க்கணும். எனவே அருமையானவர்களே, திருச்சபை என்று வருகின்ற பொழுது அது எந்த திருச்சபையாக இருந்தாலும் சரி, அந்த திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து ஊழியங்களும் எதனுடைய அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே என்றால் இந்த வேதம் சொல்கின்ற அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். அது ஒருவேளை நாம் போதிக்கின்ற பொழுது அந்த கோட்பாடுகளை நாம் போதிக்க வேண்டும். நாம் செய்கின்ற சில காரியங்களாக இருக்கலாம். நீங்கள் ஆதி திருச்சபை எடுத்து பார்ப்பீர்களே என்றால் ஆதி திருச்சபை என்ன செய்தது? அவள் அப்போஸ்தல உபதேசத்திலும், அவள் ஜெபிக்கிறதிலும், அவர்கள் அந்நியத்திலும், அவர்கள் ஃபெலோஷிப்பிலும், ஆராதனையில் அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஏன் நம்முடைய திருச்சபையில் இவைகளில் தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இருக்கின்றோமே என்றால் அதுதான் காரணம். ஏனென்றால் அதுதான் அடிப்படை, அதுதான் ஒரு திருச்சபை செய்ய வேண்டியது. ஒரு திருச்சபை அதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களை அதிகமாக செய்யுமே என்றால் அது எப்படியாக கட்டப்படுகிறது என்றால் புல் வைக்கோலை வைத்து கட்டப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அதனுடைய வெளித்தோற்றம் நன்றாக இருக்கலாம், அதில் வருகின்ற மக்கள் ஏராளமான மக்களாக இருந்து கொள்ளலாம். அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் கணக்கிடக்கூடாது. நாம் தேவன் சொல்லியிருக்கின்ற வண்ணமாக அந்த திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறதா என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே தான் இந்த ஊழியங்களை குறித்து அவர் சொல்கின்ற பொழுது இந்த 10 முதல் 14 வசனங்களில் 15 வசனங்களில் அவர் என்ன சொல்ல வருகின்றாரே என்றால் ஊழியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அது யார் ஊழியத்தை செய்தாலும் சரி அந்த ஊழியமானது தேவனுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திருச்சபை, இந்த கொரிந்து திருச்சபையில் தேவனுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் ஊழியங்கள் இருந்ததா என்றால் அது இருந்திருக்கும். ஆனால் மக்கள் என்ன செய்து விட்டார்களே என்றால் அதை தவறுதலாக புரிந்து கொண்டு அதை மனிதருடைய கோட்பாடுகளாக எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் ஒவ்வொரு மனிதருக்கு கீழாக அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் தங்களை பிரித்து கொண்டு அவர்கள் பிரிவினை காட்டிவிட்டார்கள். அது திருச்சபையில் இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, நீங்கள் இந்த திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கின்றீர்கள். நீங்கள் சில வேளைகளில் நீங்கள் மற்ற சபைகளை நீங்கள் பார்க்கக்கூடும், நாம் சில வேளைகளில் சில காரியங்கள் கேட்கக்கூடும். ஆனால் உண்மையில் அந்த திருச்சபை உண்மையுள்ள ஒரு திருச்சபையாக இருக்கிறதா என்று நம்மால் எப்படி தான் புரிந்து கொள்ள முடியுமே என்றால் அந்த திருச்சபையானது உண்மையான வசனத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றதா, தேவன் கொடுத்திருக்கின்ற அறிவுரைகளின் மேல், தேவன் கொடுத்திருக்கின்ற சட்ட திட்டங்களின் மேல், தேவன் எப்படி திருச்சபையை அவர் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வைத்திருக்கின்றாரோ அதனுடைய அடிப்படையில் அந்த திருச்சபை இருக்கிறதா என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து இந்த 16 முதல் 17 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலும் அவர் என்ன செய்வாரே என்றால் ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், சபையினுடைய உறுப்பினர்கள் அல்லது சபையினுடைய தலைவர்கள் இவர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் சொல்வது மாத்திரம் கிடையாது, அந்த இடத்தில் ஒரு எச்சரிக்கையும் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் கொடுப்பதை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் பார்க்க முடியும். 16 நான் உங்களுக்கு 17 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்படி என்றால் ஆலயம் என்று வருகின்ற பொழுது அந்த ஆலயமானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமே என்றால் ஒற்றுமை உள்ளதாக, எந்த விதமான கேடும் இல்லாததாக அந்த ஆலயம் இருக்க வேண்டும். அந்த ஆலயத்திற்கு ஏதாவது கேடு உண்டாகுமே என்றால் எந்த நபரால் அந்த கேடு வருகிறதோ அவனை தேவன் என்ன செய்வாரே என்றால் கெடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்ற. எனவே கொரிந்து திருச்சபையின் மக்களே, நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், திருச்சபையில் எந்த விதமான பிரச்சனையும் கேடுகளும் உங்களால் வராதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்வாரே என்றால் அவர் எச்சரிக்கை கொடுப்பதை நம்மால் இங்கே பார்க்க முடியும். அருமையானவர்களே, இங்கே சொல்கின்ற பொழுது நீங்களே அந்த தேவாலயம் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் அந்த கொரிந்து சபையில் நம்ம சபையை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால் இந்த சபையில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்தது தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் இதை குழப்பிக்கொள்ளக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதை நம்ம 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 19:20 நாம் வாசிப்போமே என்றால் 19:20 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா?
கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு, நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அது ஒரு சென்சல். ஆனால் இங்கே என்ன சொல்ல வருகின்றாரே என்றால், இந்த மக்கள் அனைவரும், கொரிந்து திருச்சபையுடைய மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, தேவனுடைய ஆலயம் என்று வருகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயத்தை நாம் அதிகமாக பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வருகின்ற பொழுது தேவனை ஆராதிப்பதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் கட்ட வேண்டும். அது எதற்கு என்றால் தேவன் வாசம் செய்வதற்கு, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் சந்திப்பதற்கு. நாம் வாசிக்கின்ற பொழுது எடுத்தவர்கள் வாசிங்கள் எனக்கு. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்கள். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்கள். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியும்படியும் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. 22வது வசனம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மேலும் சாட்சியின் பெட்டியின் மேலும் இரண்டு கேருபீன்களின் நடுவிலும் இருந்து உன்னோட சொல்வேன். பாருங்கள், தேவனுடைய ஆலயம் என்று வருகின்ற பொழுது தேவன் தங்கியிருக்கின்ற இடம், அது மாத்திரமல்ல தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்கின்ற இடம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் இதை பார்க்க முடியும். நீங்கள் வேதத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் தேவன் தன்னுடைய ஆலயத்திற்கு எவ்வளவு தூரம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரே என்றால், படைப்பை குறித்து ஒரே ஒரு அதிகாரம் தான் சொல்லும். ஆனால் அவருடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கிட்டத்தட்ட 15 அதிகாரங்களுக்கு மேல் அவர் என்ன சொல்லியிருப்பார் என்றால் மோசேக்கு விளக்கி சொல்லியிருப்பார், இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தான் வாசம் செய்கின்ற இடத்திற்கு அவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு தேவனுடைய ஆலயம் என்று வருகின்ற பொழுது அவள் கட்டியிருக்கின்ற அந்த ஆசரிப்பு கூடாரமாக இருக்கலாம், அல்லது அதற்கு பின்பாக இருக்கின்ற ஆலயமாக இருக்கலாம். அது எதற்கு என்றால் தேவன் வாசம் செய்வதற்கு. அங்கு தேவன் என்ன செய்வாரே என்றால் தன்னுடைய மக்களை அவர் சந்திக்கின்றவராக இருக்கின்றார். இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டு நாம் வருகின்ற பொழுது தேவன் எங்கே வாசம் செய்கின்றாரே என்றால் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களை வாசியுங்கள். நாம் ஏற்கனவே இதை நாம் பார்த்திருக்கின்றோம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்கள். உங்களில் 2 பேர் எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இஸ்ரவேல் மக்களோடு சொல்கின்ற பொழுது நீ ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும், நான் அங்கே வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் இன்று அவருடைய நாமத்தின் மூலமாக 2 பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த திருச்சபையாக நியூ லைஃப் பைபிள் பிரெஸ்பிட்டேரியன் திருச்சபையாக நாம் கூடியிருக்கின்ற பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் நம் மத்தியில் அவர் வாசம் செய்கின்றவராக இருக்கின்றார். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அப்படி என்றால் தேவனுடைய ஆலயமாக இருப்பது வேறு. ஆனால் ஒன்று சேர்ந்து நாம் என்ன எப்படி இருக்கின்றோமே என்றால் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்வார்களே என்றால் அவர்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிப்பார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு ஏற்ற பலிகளை அவர்கள் செலுத்துவார்கள். இன்றைக்கு திருச்சபையாக நாம் எதற்காக கூடியிருக்கின்றோம்? நாமும் அதை செய்வதற்காக தான். நான் பேதுருவில் வாசிக்கின்ற பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமே என்றால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 முதல் 8 வசனங்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கின்றேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இந்த ஜீவனுள்ள கல் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சேர்ந்த நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும்
இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகியும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுங்க. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்கேற்ற கற்களாய் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோமே என்றால் அந்த கட்டடத்தில் நாம் கட்டப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் ஆவிக்குரிய ஒரு ஆலயம்தான் நம்முடைய திருச்சபை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு என்றால் ஆவிக்கேற்ற பலிகளை அவருக்கு செலுத்துவதற்கு. நாம் தொடர்ந்து அந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் 9வது வசனம் வாசிங்களா. 9வது வசனம் 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், நாம் யார் என்றால் பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நீங்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்கின்ற பொழுது தேவன் வாசம் செய்வதற்கு அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கின்றார்கள். அந்த ஆலயத்தில் ஒரு ஆசாரிய கூட்டம் இருப்பார்கள். அவர்கள் யார் என்றால் லேவியினுடைய கோத்திரத்தில் வருகின்ற ஆரோனுடைய கோத்திரத்தில் வருகின்ற மக்கள் தான் ஆசாரிய கூட்டம். அவர்கள் எதற்கு என்றால் தேவனுக்கு பலியை செலுத்துவதற்காக. பழைய ஏற்பாட்டினுடைய ஆலயம். இன்று நம்முடைய ஆலயம் என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒன்று கூடி இருக்கின்ற இடத்தில் தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் வாசம் செய்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கின்றோம்? பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கின்றோம். நாம் என்ன செய்கின்றோமே என்றால் ஆவிக்குரிய பலிகளை அவருக்கு செலுத்துகின்றோம். நம்முடைய நாவிலிருந்து நம்முடைய இருதயத்திலிருந்து அவருக்கு பலிகளை செலுத்துகின்றோம். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்கின்ற பொழுது நீங்களே அந்த ஆலயம், நீங்கள் ஒன்று கூடி இந்த திருச்சபையில் கூடியிருக்கின்ற நாம் ஒருவரும் எப்படிப்பட்டவர்களே என்றால் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டில் அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அந்த முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒன்று கூடி நாம் வருகின்ற பொழுது. அருமையானவர்களை யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக அந்த திருச்சபை இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது என்ன சொல்கின்றாரே என்றால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆலயத்தை ஒருவன் பரிசுத்த குலைச்சலாக்கினால் தேவன் என்ன செய்வாரே என்றால் அதை விடமாட்டார் என்று சொல்லிக்கொண்டு பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் பல இடங்களை நீங்கள் வாசிக்கக்கூடும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை அவன் தீட்டுப்படுத்தினால் அவனுக்கு என்ன அவனுக்கு விளைவு என்று சொல்லிக்கொண்டு நம்மால் பார்க்க முடியும். ஒரு இடத்தை நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியர் 10ஆம் அதிகாரத்தில், லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அவள் ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நியமித்து யார்தான் ஊழியம் செய்ய வேண்டுமே என்றால் பிரதான ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த ஆசாரியர்கள் யார்? ஆரோனுடைய குமாரர்கள். ஆரோனை பிரதான ஆசாரியர்களாக நியமித்து, பிரதான ஆசாரியனாக நியமித்து, அவனுடைய குமாரர்களை ஆசாரியர்களாக நியமித்து என்ன செய்கின்றார்களே என்றால் தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் ஆராதனையை ஆரம்பிக்கின்றார்கள். ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த ஆரோனுடைய 2 குமாரர்கள் தேவன் கட்டளையிடாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்கின்றார்கள். பாருங்கள், அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். திருச்சபையில் எதை தான் செய்ய முடியுமே என்றால் தேவன் நமக்கு கட்டளையிட்டதை மாத்திரம்தான் செய்ய முடியும். அந்த 2 பேரும் என்ன செய்கின்றார்கள் என்றால் தேவன் கட்டளையிடாத ஒரு காரியத்தை அவர்கள் அங்கே செய்கின்றார்கள். என்ன காரியம் என்று சொல்லப்படவில்லை, அதனுடைய விளைவு என்ன என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற எடுத்தவர்கள் வாசியுங்கள். லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 3 வசனங்கள். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. கவனமாக கேளுங்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாமல் இருந்தான்.
மரித்திருக்கின்றவர்கள் வேறு யாருமே கிடையாது. இப்பொழுதுதான் அவர்கள் ஆசாரியர்களாக பட்டம் சூடப்பட்டு அவர்கள் தேவனைக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய வந்திருக்கின்றார்கள். 2 பேர்களும் தேவன் கட்டளையிடாத ஒரு காரியத்தை செய்தபடியினால் அந்த இடத்தில் அவர்கள் சாகின்றார்கள். மோசே சொல்கின்றார், இதுதான் தேவன் சொன்னது, என்னிடத்தில் கிட்டி சேர்கிறவர்களால் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லிக்கொண்டு, அருமையானவர்களே, இந்த ஆலயம் நாம் எல்லாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம் ஒன்று சேர்ந்து. இது எதற்கு என்றால் தேவனுக்கு பலிகளை செலுத்தும்படியாய், தேவன் மகிமைப்படும்படியாய் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயத்தை யாராவது ஏதாவது செய்வார்களே என்றால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். நீங்கள் என்ன வாசிங்க, லேவியராகவும் 15ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிங்க. லேவியராகவும் 15ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி அவர்கள் தீட்டுகளுக்கு விலக்கி வைக்க கடவீர்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய தீட்டுகளினால் என்னுடைய ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்துவார்களே என்றால் அவர்கள் சாகாதபடிக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை, பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் தீட்டுப்படுத்துவானே என்றால் அவன் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவன் சாக வேண்டும், அவன் கொல்ல வேண்டும், அவனை அவர்கள் சாக அடிக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவன் கொடுத்த கட்டளை. ஏனென்றால் தேவன் பரிசுத்தராக இருக்கின்றபடியினால் அவர் தங்கியிருக்கின்ற ஆலயத்தை தேவன் என்ன செய்தார் என்றால் பரிசுத்தமாக வைத்திருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகின்ற பொழுது எருசலேம் தேவாலயத்தில் அவர்கள் சில வேளைகள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் சில புறாக்கள் இவைகளை விற்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், அது பழைய ஏற்பாட்டினுடைய ஆலயம். பழைய ஏற்பாட்டினுடைய ஆலயத்தை, அது பழைய ஏற்பாட்டினுடைய ஆலயம் என்ன, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆலயமாக இருக்கின்றார். நம்ம அதை விட்டுடுவோம். அந்த ஆலயத்தை ஒருவன் தீட்டுப்படுத்துவானே என்றால் அவனுக்கு இருக்கின்றது மரண தண்டனை. புதிய ஏற்பாட்டினுடைய ஆலயமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபை, ஒன்றுபட்ட மக்களாக இருக்கின்ற இந்த திருச்சபையை ஒருவன் தீட்டுப்படுத்துவானே என்றால், அதான் அவர் சொல்கின்ற 17வது வசனம், தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. எனவே திருச்சபையானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த திருச்சபையில் இருக்கின்ற மக்களும் சரி, அந்த திருச்சபையில் இருக்கின்ற தலைவர்கள், அவருடைய பொறுப்பு என்னவென்றால் அந்த திருச்சபையை பரிசுத்தம் உள்ளதாக வைத்திருக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எப்படி பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஆலயமானது அது தீட்டுப்படுகின்ற பொழுது தேவன் அந்த நபரை கெடுத்தாரோ, அதே போல்தான் புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபையும் கூட. புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபை என்று வருகின்ற பொழுது தேவனுடைய மக்கள் ஒன்று கூடி இருக்கின்ற திருச்சபையானது பரிசுத்தம் உள்ள ஒரு இடமாக, தேவன் தங்கியிருக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அதான் மத்தியில் நான் வாசித்தேன், எங்கே 2 பேர் கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் தேவன் வாசம் செய்கின்றார். இன்று நம்ம மத்தியில் தேவன் இருக்கின்றவராக இருக்கின்றார். இந்த ஆலயத்தை யாராவது கெடுப்பார்களே என்றால் தேவன் அவர்களை என்ன செய்வாரே என்றால் கெடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கிறேன். யோசித்து பாருங்கள் எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு. எனவே கொரிந்து திருச்சபை அவர் எச்சரிக்கின்றார். திருச்சபை என்று வருகின்ற பொழுது நீ உலகத்தில் சில காரியங்களை நீ செய்யலாம், சில நடவடிக்கைகளை செய்யலாம், நீ சபையில் என்ன செய்ய முடியாது என்றால் அவைகளை நீ செய்ய முடியாது. சபை என்று வருகின்ற பொழுது அது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி தேவனுக்கு அவர்கள் ஆசாரிய கூட்டமாய் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு ஏற்ற பலிகளை கொடுக்கின்ற இடமாக இருக்கின்றது. அந்த இடத்தை என்ன செய்ய முடியாது என்றால் ஒருவரும் கெடுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் பல இடங்களில் நம்மால் வாசிக்கலாம். இந்த திருச்சபையானது பலவிதமான பிரச்சனைகள் வரும் என்று சொல்லிக்கொண்டு, பலவிதமான கள்ள போதனைகள் வரும் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்திருப்பார் என்றால் பல இடங்களில் அவர் எச்சரித்திருப்பார். நேரமாகிவிட்டது, எனவே நான் அந்த இடத்துக்கெல்லாம் நான் போகவில்லை. நீங்கள் சென்று நீங்கள் வாசித்தால் நன்றாக தெரியும். எனவே அருமையானவர்களே, சபை என்று வருகின்ற பொழுது உறுப்பினராக இருக்கின்ற நாமும் சரி, தலைவர்களாக இருக்கின்ற நாங்களும் கூட மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இது தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தை கெடுப்பதற்கு யாருக்குமே எந்த அதிகாரமும் கிடையாது. கெடுப்பானே என்றால் தேவனை விடமாட்டார். நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது என்று சொல்லிக்கொண்டு, அனனியா சப்பீராவுக்கு என்ன நடந்தது என்று சொல்லிக்கொண்டு நமக்கு தெரியும். எனவே தேவனுடைய ஆலயம் என்று வருகின்ற பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எதைத்தான் செய்யலாம், எதைத்தான் போதிக்கலாமே என்றால் இந்த வேதம் நமக்கு எதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றதோ, எதைத்தான் நாம் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு அனுமதி கொடுத்திருக்கின்றதோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதற்கு பின்பு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் அதை
என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும். நான் அதை குறித்து அதிகமாக நான் பேச வரவில்லை. எனவே திருச்சபை என்று வருகின்ற பொழுது கொரிந்து திருச்சபைக்கு கொடுத்த எச்சரிக்கை இன்று எல்லா சபைகளுக்கும் தேவன் கொடுக்கின்ற ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, சபை என்று வருகின்ற பொழுது அது தேவனுடைய ஆலயம். நீங்கள் எல்லாம், நாம் எல்லாம் ஒன்று கூடி தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். எனவே இந்த சபைக்குள் பிரிவினையோ, இந்த சபைக்குள் எது பிரச்சனையோ, கள்ள போதனைகளோ எதுவைகள் வருமே என்றால், வந்து இந்த சபைக்கு அது பரிசுத்த குலைச்சலாக இருக்குமே என்றால், தேவன் என்ன செய்வாரே என்று பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கணும். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஞானத்தை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தில் 18 முதல் 20 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அதை குறித்து நான் இப்பொழுது சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த ஞானத்தை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். உலக ஞானத்தை நாம் என்ன செய்ய முடியாது, ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வர முடியாது. அது உலக ஞானமானது நமக்கு தேவனுடைய பார்வையில் எப்படியாக இருக்கின்றது, பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எந்த ஞானம்தான் இங்கே கொண்டு வர வேண்டுமே என்றால் தேவனுடைய ஞானம் தான், தேவன் கொடுத்திருக்கின்ற ஞானம். அந்த ஞானத்தை யாருக்கு கொடுத்திருக்கின்றார்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த வேதத்தின் மூலமாக. எனவே இதனுடைய அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே அதை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை, நீங்களே வாசித்து பாருங்கள். நான் ஏற்கனவே பேசியிருக்கின்றேன். கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 21வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இங்கே இவர்கள் இந்த சபையானது அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்களே என்றால், யாருக்கு கீழே இருக்கின்றார்களே என்றால், பவுலுக்கு கீழ் கொஞ்சம் பேர் இருந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு தலைவர் பவுல் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பேர் கேபாவுக்கு கீழ் இருக்கின்றார்கள், அதாவது பேதுருவுக்கு கீழ் இருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் அப்போலோவுக்கு கீழ் இருக்கின்றார்கள். இப்படியாக நாங்கள் இவர்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, எப்படி சில வேளைகளில் நாம் வெளி உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் கட்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது வேறு குழுக்களாக இருந்தாலும் சரி அதனுடைய தலைவர்களுடைய அடிப்படையின் கீழ் இருக்கின்றார்களோ, அப்படி அவர்கள் என்ன இங்கேயும் சபையில் வருகின்ற பொழுது அவர்கள் வருகின்றார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், அப்படி கிடையாதப்பா, நீங்கள் அவர்களுக்கு கீழ் கிடையாது, அவர்கள்தான் உங்களுக்கு ஊழியக்காரர்கள். இந்த சபையினுடைய தலைவர்கள் தான் யார் என்றால் உங்களுக்கு ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கின்றேன். இப்படி இருக்க ஒருவரும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. எல்லாம் யாருக்கு சொந்தமே என்றால் உங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்ற பாருங்கள், பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களாலும் எல்லாம் உங்களுடையதே. கொரிந்து திருச்சபையின் மக்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தலைவர்களுக்கு கீழ் நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் என்றால் கூட்டம் கூடி இருக்கின்றீர்கள், அது கிடையாது. எல்லாம் உங்களுடையது. அவர்கள் உங்களுடையவர்கள், நீங்கள் தான் பெரிது என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அந்த இடத்தில் அவர் சொல்வதை நாம் பார்க்க. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கின்றாரே என்றால் எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு கொடுத்திருக்கின்றார். உபயோகப்படுத்திக் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 17வது ரோமர் 8:17 யாராவது வாசிங்கள் எனக்காக. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். பாருங்கள், நாம் யாருடைய உடன் சுதந்திரராக இருக்கின்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரராக இருக்கின்றோம். அப்படி என்றால் அந்த தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் எல்லா அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்திருக்கின்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த சகல பூமியில் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா அதிகாரமும் எல்லா ஆளுமையும் எல்லாமே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் யாரோடு உடன் சுதந்திரராக இருக்கின்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக இருக்கின்றோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அவைகள் யாருக்கும் சொந்தம்? நமக்கும் சொந்தமுள்ளதாக இருக்கின்ற அருமையானே. எனவே எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சபையானது என்ன செய்து விட்டார்களே என்றால் தங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கின்றது என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எனவே தங்களை அடிமையாக்கி கொள்கின்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன, அப்படி கிடையாதப்பா, எல்லாம் உங்களுடையதே. அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கூட்டம் கூடிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை கேட்பது கொஞ்சம் பேராக இருக்கலாம், அல்லது பேதுரு சொல்வதுதான் சரி என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பேராக இருக்கலாம். இப்படியாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் கூடு போடுகின்றார்கள். அவர் சொல்லி, அப்படி கிடையாது, எல்லாம் உங்களுடையது, எல்லாம் உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் தேவன் கொடுத்திருக்கின்ற அனைத்துமே
திருச்சபைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய ஆலயமாக இருக்கின்ற நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவைகளை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்கணும். ஏன்னா அருமையானவர்களே, சபை என்று வருகின்ற பொழுது நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன சொந்தம் இந்த சபையில் என்றால், நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் அந்த சபை யாருக்கு சொந்தம்? சபையுடைய தலைவர்களுக்கு தான் சொந்தம், அவர்கள் தான். இது ஒன்றுமே கிடையாது. நமக்கு சொந்தம். எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தேவன் என்ன செய்திருக்கின்றார்? நமக்கு போதகரை கொடுத்திருக்கிறார். எதற்கு கொடுத்திருக்கின்றார்? நாம் வாசிப்போம் என்றால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 12 வசனங்களை வாசிங்கள் எனக்கு செய்து. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 12. மேலும் தேவனை குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அளவுக்கு தக்க சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும். பாருங்கள், அவர் எதற்காக ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றால், இந்த சபையானது ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்வதற்காக. நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்வதற்காக தான் இந்த சபையில் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தலைவர்களை அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே அவர்களை இந்த சபைக்கு ஈவாக தேவன் கொடுத்திருக்கின்ற அந்த பகுதி நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், தேவன் என்ன செய்திருக்கின்றார் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் நமக்காக மரித்து, அவர் சிலுவையை மரித்து அவர் மரணத்தை வெற்றி கொண்டு மேலே செல்கின்ற பொழுது பரிசாக இவைகளை பெற்று என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எதற்கு என்றால், நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளருவதற்காக. எனவே அவர் சொல்கின்றார், நீங்கள் அப்படி கூறு போட்டு பார்க்காதீர்கள். எல்லாரையும் தேவன் என்ன செய்திருக்கின்றார்? உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற. அப்போஸ்தலனாகிய பவுலாக இருந்தாலும் சரி, பேதுருவாக இருந்தாலும் சரி, அப்போலோவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவைகளை சபைக்கென்று கொடுத்திருக்கின்றார், உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கென்று கொடுத்திருக்கின்றார். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரையும் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த திருச்சபைக்கு கொடுக்கின்ற அருமையானவர்களே, இதுதான் நமக்கும் கூட. நம்முடைய திருச்சபையில் நாம் மக்களை வைத்துக்கொண்டு நாம் கூறு போடவோ, மக்களை வைத்துக்கொண்டு இவரிடத்தில் தான் கேட்க வேண்டும், அவரிடத்தில் கேட்கக்கூடாது என்பதோ கிடையாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லாரையும் உபயோகப்படுத்தி கொண்டு நாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இவர்களும் என்ன செய்ய வேண்டுமே என்றால், தேவன் எதை சொல்லி இருக்கின்றாரோ அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய சொந்த புத்தியையோ தங்களுடைய சொந்த சிந்தனைகளையோ என்ன செய்ய முடியாது, சபையில் கொண்டு வர முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம். எனவே நான் முடிக்கின்ற நேரம் ஆகிவிட்டது, அதிக நேரத்தை எடுத்துவிட்டு. அருமையானவர்களே, எனவே சபையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்று வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற மாதிரி கிடையாது, இது வித்தியாசமானது. இந்த சபை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கின்றார். எனவே சபையை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமை மாத்திரம் கிடையாது, அவனமாக வைத்திருக்க வேண்டியதற்கு உதவி செய்ய வேண்டியது தலைவர்களுடைய போதகர்களுடைய கடமையாகவும் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த திருச்சபையானது இந்த வேதத்தில் நாம் கட்டப்பட்ட திருச்சபையாக இருக்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். அவனமாக நாம் இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளாய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வருவதற்கு நீதாமை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையானது உண்மையாக வேதத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு திருச்சபையாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மேல் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு திருச்சபையாய் இருக்கவும், அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த ஊழியம் செய்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பயந்து உம்முடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யவும், இந்த திருச்சபையுடைய அங்கத்தினராக இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருச்சபையை பரிசுத்தமாக இருப்பதற்கும் நீதாம் எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன்.